வணக்கம் நேர்களே, இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்து மோதலின் எதிரொலி, பிரான்சில் 4000 பாதுகாப்பு படையினர் குவிப்பு. ஜெர்மனியில் குண்டு வைத்து தகர்க்கப்படும் ATM இயந்திரங்கள். சுவிஸில் வீட்டிற்கு தீ வைத்த பெண் கைது. மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல், சுட்டு வீழ்த்தப்பட்ட 32 ட்ரோன்கள். புற்றுநோய்க்கு பிறகு நினைவு தின நிகழ்வில் இளவரசி கேட், மன்னருக்கு வழங்கப்பட்ட உற்சாக வரவேற்பு. மொத்தமாக மூழ்கடித்த பெருவெள்ளம், வலன்சியாவில் வெடித்த போராட்டம். முதல் முறையாக தண்ணீர் குழாய் வழியாக இன்டர்நெட் வசதி பெறும் பிரித்தானிய தீவுகள். இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்து மோதலின் எதிரொலி, பிரான்சில் 4000 பாதுகாப்பு படையினர் குவிப்பு. நெதர்லாந்து தலைநகரில் இடம்பெற்ற உதைப்பந்தாட்ட போட்டி ஒன்றில் இஸ்ரேல் அணியின் ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து ஸ்டேட் டி பிரான்ஸ் மைதானத்தில் இடம்பெறவுள்ள போட்டிக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் இஸ்ரேல் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி வரும் வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளது. இதற்காக போலீசார் மற்றும் ஜொந்தாமினர் என மொத்தமாக 4000 பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் குண்டு வைத்து தகர்க்கப்படும் ATM இயந்திரங்கள். ஜெர்மனியில் வங்கிகளின் ATM எனப்படும் பண பரிமாற்ற இயந்திரங்கள் உடைக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. நோர்டன் வெஸ்ட்பாலின் மாநிலத்தில் உள்ள மேடன்பர்க் பகுதியில் உள்ள பண பரிமாற்ற இயந்திரம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றில் ஸ்பார்க்ஸ் மற்றும் வால்ஸ் வங்கிகளுக்கு சொந்தமான பண இயந்திரங்கள் உள்ளன. அதில் ஸ்பார்க்ஸ் வங்கியின் பண இயந்திரத்தின் மீது குண்டு வைத்து தகர்க்கப்பட்டு பணம் திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. குறித்த கட்டிடத்திற்கு பாரிய சேதம் ஏற்பட்டதாகவும் அது இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது வங்கிகளுக்கு சொந்தமான பண இயந்திரங்கள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டு பணம் கொள்ளையிடும் சம்பவங்கள் இந்த வருடத்தில் குறைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வங்கிகளுக்கு சொந்தமான 32 பண இயந்திரங்கள் தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் வீட்டிற்கு தீ வைத்த பெண் கைது. சுவிட்சர்லாந்தின் வால்ஷ்வில் பகுதியில் பல மாடிகளை கொண்ட வீடு ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30 மணியளவில் கட்டடத்தின் முதல் தளம் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீயணைப்பு பிரிவினர் சென்றபோது முதல் தளம் முற்றாக எரிந்து கொண்டிருந்தது. மேல்தளத்தில் இருந்த 2 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இதனை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் 5 மணியளவில் 30 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரே தீயை மூட்டி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல், சுட்டு வீழ்த்தப்பட்ட 32 ட்ரோன்கள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை இன்னும் சில மாதங்களில் 3வது ஆண்டை நிறைவு செய்ய உள்ளது. இதற்கிடையில் மேற்கத்திய நாடுகளிடம் உக்ரைன் தொடர்ந்து ஆயுத உதவிக்கான கோரிக்கையை முன்வைத்து வருகிறது. சமீபத்தில் கூட உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கியுடன் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் கலந்து கொண்டு உரையாடிய போது உலக அளவில் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது உக்ரைனின் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். வெளியான தகவல்களின் அடிப்படையில் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு கிட்டத்தட்ட 32 ட்ரோன்களை சுட்டி வீழ்த்தி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. புற்றுநோய்க்கு பிறகு நினைவு தின நிகழ்வில் இளவரசி கேட், மன்னருக்கு வழங்கப்பட்ட உற்சாக வரவேற்பு. வேல்ஸ் இளவரசி கேட் மிடில்டன் சனிக்கிழமை நடைபெற்ற நினைவு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். வேல்ஸ் இளவரசி கேட் ராயல் பிரிட்டிஷ் லெஜியனின் நினைவு விழாவில் மூத்த ராயல் உறுப்பினர்களுடன் பங்கேற்று பொது வாழ்க்கைக்கான தன்னுடைய முக்கியமான மீள்குறிப்பை வெளிப்படுத்தினார். கணவர் மற்றும் வேல்ஸ் இளவரசர் வில்லியமுடன் உரையாடி கொண்டிருந்த அவர் இருவரும் போப்பி மலர்களுடன் அலங்கரிக்கப்பட்ட ஆடையுடன் ராயல் ஆல்பர்ட் ஹாலில் தங்களது இருப்பை வெளிப்படுத்தினர். மேலும் இளவரசி கேட் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நினைவு தின சேவையிலும் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேல்ஸ் இளவரசி கேட்டின் புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சைக்கு பிறகு அவரின் இந்த தோன்றுதல் பொது பணிகளுக்கு கேட்டின் மெதுவான திரும்புதலின் முக்கிய செயலாக பார்க்கப்படுகிறது. மொத்தமாக மூழ்கடித்த பெருவெள்ளம், வலன்சியாவில் வெடித்த போராட்டம். ஸ்பெயினின் வலன்சியாவில் மழை மற்றும் பெருவெள்ளத்தை முறையாக எதிர்கொள்ள தவறிய அதிகாரிகளுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பிராந்திய தலைவர் கார்லோஸ் மசோன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது.
சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் சேற்றில் படைந்துள்ளோம், நீங்கள் இரத்தத்தால் கரைப்பட்டுள்ளீர்கள் என மக்கள் முழக்கமிட்டுள்ளனர். அக்டோபரில் வலன்சியா மற்றும் அண்டை மாகாணங்களில் பெய்த பேய் மழை மற்றும் பெருவெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 200-ஐ கடந்துள்ளது. 80 பேர் இன்னமும் மாயமாகி உள்ளனர். உள்ளூர் அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கையை மிகவும் தாமதமாக வெளியிட்டதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கோபமடைந்த போராட்டக்காரர்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். முதல் முறையாக தண்ணீர் குழாய் வழியாக இன்டர்நெட் வசதி பெறும் பிரித்தானிய தீவுகள். பிரித்தானியாவில் முதல் முறையாக சில தீவுகளுக்கு தண்ணீர் குழாய் வழியாக இணைய இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவின் ஆர்க்னே தீவுகளில் உள்ள பாப்பா வெஸ்ட்ரே தீவில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகள் தங்களின் இணைய இணைப்புகளை தண்ணீர் குழாய் வழியாக பெறுகின்றன. இந்த புதிய முறையில் தீவில் உள்ள கம்யூனிட்டி கட்டுப்பாட்டில் இருக்கும் தண்ணீர் குழாய்களில் கேபிள்கள் அமைக்கப்பட்டு அதனூடாக உயர் வேக இணைய சேவை வழங்கப்படுகிறது. முந்தைய காலங்களில் பாபா வெஸ்ட்ரே தீவில் இணைய வேகம் மந்தமாக அல்லது கிடைக்காமல் இருந்தது. இதனால் அங்கு வசிக்கும் சுமார் 90 வீடுகள் சில செயல்களை செய்ய முடியாமல் இருந்தனர். இப்போது ஆன்லைன் தொலைதூர மருத்துவ ஆலோசனைகளில் பங்கேற்கவும் ஆன்லைன் கேமிங் போன்றவை செய்யவும் இந்த புதிய இணைய இணைப்பினால் சாத்தியமாகியுள்ளது.